ஓம் நமச்சிவாய். நம்ம தொடர்ந்து சந்திராஷ்டம பதிவு போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா புதன்கிழமை, அதாவது 3/9/2025 புதன்கிழமை வரைக்கும் உள்ள சந்திராஷ்டமத்தை நம்ம பதிவிட்டுட்டோம். இன்றைய சந்திராஷ்டமமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா 4/9/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிசம் 3ஆம் பாதம், மிருகசீரிசம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதம் சந்திராஷ்டமமாக அன்றைய ஒரு நாள் பொழுதுக்கு இருக்குதுங்க. அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா 4/9/2025 வியாழக்கிழமை 5:21 அதிகாலை 5:21 AM முதல் பகல் 11:32 AM வரை மிருகசீரிசம் 3ஆம் பாதம் சந்திராஷ்டமமாகவும், 11:32 அதாவது பகல் 11:32 AM முதல் மாலை 5:39 PM வரை மிருகசீரிசம் 4ஆம் பாதம் சந்திராஷ்டமமாகவும், மாலை 5:39 PM முதல் இரவு 11:45 PM வரை திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் சந்திராஷ்டமமாகவும் இருக்குதுங்க. அதே திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு இரவு 11:45 4/9/2025 இரவு 11:45 PM முதல் 5/9/2025 அதிகாலை 5:47 AM வரை திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதம் சந்திராஷ்டமமாக இருக்குது. நாம ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்லிக்கிட்டு தான் வரோம். ஒவ்வொரு ஜாதகதாரர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் நின்ற பாகை அளவை பொறுத்து அந்த நட்சத்திர பாதமாகப்பட்டது சந்திராஷ்டத்துக்கு எந்த நட்சத்திர பாதம் அப்படின்றத நம்ம சொல்றோம். அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாம சொல்லியிருக்கக்கூடியதுல சந்திரன் நின்ற பாகை அளவு அப்படிங்கிறது உங்களோட ராசியில சந்திரன் எந்த பாகை அளவு நிற்கிறாரோ அந்த பாகை அளவை பொறுத்து 2 மணி நேரம் கூட சந்திராஷ்டமமாக நம்ம அதை கணித்து எடுக்க முடியும். அதுபோல தேவைப்படுறவங்க சுப நிகழ்வுகளை தவிர்க்கவே முடியாது சந்திராஷ்டமத்துல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த 2 மணி நேரம் உங்களோட சந்திரன் நின்ற பாகை அளவை தெரிஞ்சு அந்த 2 மணி நேரத்தையாவது தவிர்த்து அதன் பிறகு உங்களோட சுப நிகழ்வுகளுக்கு செய்யறதுக்கு வழிவகை செய்துக்கோங்க. அதுக்காக தான் இந்த பதிவை நம்ம தினந்தோறும் பதிவிட்டுட்டு வரோம். அதனால தொடர்ந்து இந்த பதிவை பார்க்குறவங்க இதை பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.